நமக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதோட உண்மையான தாக்கம் என்னன்னு வெளியில தெரியல. ஆனா திரைக்கு பின்னால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, பெட்ரோல் விலை நேத்தை விட இன்னைக்கு 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. இது வெறும் கற்பனை மாதிரி தோணலாம். ஆனா பிலிப்பைன்ஸ்ல இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. உங்க நாட்டுல இன்னும் 45 நாளைக்கு மட்டும்தான் எரிபொருள் கையிருப்பு இருக்குன்னு அரசாங்கமே அறிவிச்சா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய முழு பகுப்பாய்வோட தொடக்க புள்ளி. இந்த ஒப்பீடு தான் முழு பிரச்சனையும் நமக்கு தெளிவா காட்டும். ஒரு பக்கம் பிலிப்பீன்ஸ்ல நிலைமை கைமீறி போய் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் பெசோக்களை மானியமா கொடுத்தும் சமாளிக்க முடியாம தேசிய அவசர நிலையை அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்தியால பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பிரீமியம் பெட்ரோல் 112 ரூபாயை தொட்டப்போ ஏற்பட்ட சின்ன சலசலப்பு தவிர மத்தபடி எல்லாமே அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த அமைதி புயலுக்கு முந்தைய அமைதியா இருக்குமோ? இந்த உலகளாவிய நெருக்கடியோட ஆணிவேர் எது தெரியுமா? அதுதான் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையால இந்த வழித்தடம் மூடப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒரு சின்ன நீர்வழி பாதை மூடப்பட்டதுனால ஏன் உலக பொருளாதாரமே ஆட்டம் காணுது? வாங்க பார்க்கலாம். இந்த எண்களை பார்த்தாலே நிலைமையோட தீவிரம் புரியும். உலக அளவுல கடல் வழியா நடக்கிற எண்ணெய் வர்த்தகத்துல 1/4 பங்கு, அதாவது 25%, அப்புறம் திரவ இயற்கை எரிவாயுல 1/5 அதாவது 20%, இந்த ஒரே ஒரு வழித்தடத்தை நம்பிதான் இருக்கு. இது மூடப்பட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தோட சப்ளை செயினே ஸ்தம்பிச்சு போயிடும். இதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். நம்மளோட எரிபொருள் தேவையில கிட்டத்தட்ட 85-90% வரைக்கும் நாம இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். அதுலயும் குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளை தான். அதனால ஹார்மோஸ் ஜலசந்தில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது நம்மள நேரடியா பாதிக்கும். இவ்ளோ பெரிய ஆபத்து நேரடியா நம்மள தாக்க போகுதுன்னா அப்புறம் ஏன் நம்ம பெட்ரோல் பங்க்ல எல்லாம் இன்னும் சாதாரணமா இருக்கு? அதுக்கு காரணம் அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்ட எரிதல்னு ஒரு தற்காலிக பாதுகாப்பு வியூகத்தை செயல்படுத்திட்டு வருது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட எரிதல் தந்திரத்துல 2 முக்கியமான படிகள் இருக்கு. 1, வெளிநாட்டுல கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு ஏறினாலும் அந்த நஷ்டத்தை நம்ம நாட்டு எண்ணெய் நிறுவனங்கள் தற்போதைக்கு ஏத்துக்கிறாங்க. அதனால நமக்கு விலை ஏறல. 2வது, நம்மளோட அவசர காலத்துக்காக சேமிச்சு வச்சிருக்கிற கச்சா எண்ணெய இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட முதல் பாதுகாப்பு அடுக்கு. 5.33 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய். இது எங்க இருக்கு தெரியுமா? மங்களூரு, விசாகப்பட்டணம், பாடூர்ல பூமிக்கு அடியில பெரிய குகைகள்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த இருப்பு மட்டுமே நம்மளோட சுமார் 9.5 நாள் தேவையை பூர்த்தி செய்யும். சரி, அந்த 9.5 நாள் இருப்பு மட்டும்தானா? இல்ல, நம்மளோட அவசரகால இருப்பையும் மத்த சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருக்கிற இருப்பையும் சேர்த்தா இந்தியா கிட்ட இப்போதைக்கு மொத்தம் 74 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருக்கு. ஒரு கவுண்டவுன் கடிகாரம் ஓட ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல? இவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் பிரதமரோட இந்த எச்சரிக்கை நிலைமை எவ்வளவு தீவிரமாய் இருக்குன்னு நமக்கு உணர்த்துது. நாம இப்ப அனுபவிக்கிற இந்த அமைதி ஒரு மெல்லிய நூல் மேல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான். நம்ம கிட்ட 74 நாட்களுக்கான பாதுகாப்பு கவசம் இருக்கு. ஆனா அந்த கவசம் இப்பவே உடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுல நிறைய விரிசல்கள் விழத் தொடங்கியிருக்கு. நம்ம பொருளாதாரம் எப்படி மெல்ல மெல்ல ரத்தம் சிந்திச்சிட்டு இருக்குன்னு சில உறுதியான தரவுகளோட இப்ப பார்க்கலாம். முதல் பெரிய விரிசல் இதுதான். நாம வாங்குற ஒவ்வொரு பேரல் கச்சா எண்ணெய்க்கும் டாலர்ல தான் பணம் கொடுக்கணும். எண்ணெய் விலை ஏற ஏற நமக்கு அதிக டாலர்கள் தேவைப்படுது. இதனால இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு $1க்கு 92 ரூபாயா சரிஞ்சிருக்கு. இது நாம இறக்குமதி பண்ற மத்த எல்லா பொருட்களோட விலையும் ஏத்தி ஒரு தீராத சுழற்சியை உருவாக்குது. அடுத்ததா நம்ம நாட்டோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அதாவது நம்ம நாட்டுக்கு வர வருமானத்துக்கும் நம்ம பண்ற செலவுக்கும் உள்ள வித்தியாசம். ICRAவோட கணிப்புப்படி எண்ணெய் விலை உயர்வால் இந்த பற்றாக்குறை அபாயகரமான கட்டத்துக்கு போயிட்டு. இது நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1.9%லிருந்து 2.2% வரை போகலான்னு சொல்றாங்க. இது ரொம்ப நிலையற்ற ஒரு பொருளாதார சூழலை உருவாக்கும். இதுதான் நமக்கே தெரியாம நம்மள தாக்குற மிகப்பெரிய ஆபத்து, பணவீக்கம். கச்சா எண்ணெய் விலை வெறும் 10% உயர்ந்தா கூட நம்மளோட மொத்த விலை பணவீக்கம் கிட்டத்தட்ட 1% வரைக்கும் உயருது. இதனாலதான் பெட்ரோல் விலை ஏறலனாலும் நீங்க வாங்குற காய்கறி, மளிகை சாமான்கள்னு எல்லாத்தோட விலையும் மெல்ல மெல்ல ஏறிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வெறும் எண்ணெயை மட்டும் சார்ந்ததில்ல. வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யற சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் ஒவ்வொரு வருஷமும் $51 பில்லியன் பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க.
போர் இன்னும் தீவிரமாச்சுன்னா அவங்களோட வேலைக்கும் இந்த பணவரவுக்கும் ஆபத்து ஏற்படும். இது 2027ஆம் ஆண்டுக்கான நம்மளோட 7.1% ஜிடிபி வளர்ச்சி இலக்கையே கேள்விக்குள்ளாக்கிடும். இதுவரைக்கும் நாம பார்த்தது வெறும் எண்கள். ஆனா இந்த பொருளாதார இரத்த கசிவு நிஜத்துல இந்தியாவோட ஒவ்வொரு துறையும் எப்படி கடுமையா பாதிச்சிட்டு இருக்குன்னு இப்ப பாருங்க. பேரழிவு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பாதிப்போட பட்டியல் ரொம்ப பெருசு. விமான போக்குவரத்து துறைக்கு மட்டும் 170லிருந்து 180 பில்லியன் ரூபாய் வரைக்கும் நஷ்டம் வரலாம். கப்பல் பயண நேரம் 15 நாள் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. குஜராத்ல பிளாஸ்டிக் செய்ய பயன்படுற பாலிமர் விலை 40% ஏறிருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமா விவசாயத்துக்கு அரசு கொடுக்கற 1.7 ட்ரில்லியன் ரூபாய் உர மானியம் பெரிய ஆபத்துல இருக்கு. இது நேரடியா நம்ம உணவு பாதுகாப்பையே அச்சுறுத்துற ஒரு விஷயம். இது ஒரு சங்கிலித்தொடர் பேரழிவு. எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்தியாவின் இந்த அமைதியான பாதுகாப்பு வியூகம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? அந்த திருப்புமுனை எப்போ வரும்? இதுக்கான பதில் நம்ம எண்ணெய் நிறுவனங்களோட நிதிநிலைமையில தான் இருக்கு. இந்த சார்ட்ட பாருங்க. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 தாண்டுச்சுன்னா நம்ம எண்ணெய் நிறுவனங்களோட இழப்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 700 பில்லியன் ரூபாயை தொடும்னு ICRA கணிக்குது. இவ்ளோ பெரிய இழப்ப அரசாங்கத்தால ரொம்ப நாளைக்கு தாங்கிக்க முடியாது. அதுதான் உடைவு புள்ளி. அந்த உழைவு புள்ளி வந்துட்டா இந்த 3 பேரழிவுகளும் சங்கிலி தடர் மாதிரி நடக்கும்னு கணிக்கிறாங்க. முதல்ல அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டை நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். பெட்ரோல் டீசல் விலை விண்ணமுட்டும். அடுத்து பிலிப்பைன்ஸ்ல நடந்த மாதிரி போக்குவரத்து துறை மொத்தமா முடங்கி போகும். கடைசியா அத்தியாவசிய பொருட்களோட சப்ளை செயின் உடைஞ்சு சாமானிய மக்களோட வாழ்க்கை மிக கடுமையா பாதிக்கப்படும். இந்த புவிசார் அரசியல் நெருக்கடிக்கு ஒரு முடிவு வரலேனா இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்ல நாம பாக்குற நிலைமை நாளைக்கு இந்தியாவோட நிஜமா மாறலாம். நம்ம கிட்ட இருக்கிற கையிருப்பு நமக்கு கொஞ்ச கால அவகாசம் கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா நெருப்பு இன்னும் அணையல. அதனால நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும். சில விஷயங்களை உன்னிப்பா கவனிங்க. டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் போன்ற எண்ணெய் நிறுவனங்களோட காலாண்டு நிதி அறிக்கைகள், அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையில திடீர்னு ஏதாவது பெரிய மாற்றம் வருதான்னு பாருங்க. இதெல்லாம் தான் இந்த அமைதியான அவசர நிலை சத்தமானதா மாறப்போகுதுங்கிறதுக்கான முதல் எச்சரிக்கை மணிகள். கடைசியா ஒரு ரொம்ப கடினமான கேள்வி. அரசாங்கம் இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கு. இன்னும் பல ஆயிரம் கோடிகளை கடன் வாங்கி விலைகளை இப்படியே கட்டுப்படுத்தி ஒரு பெரிய சரிவு நோக்கி போகணுமா, இல்ல இப்பவே கொஞ்சம் வலியை தாங்கிக்கிட்டு விலைகளை ஏற்றி பெரிய பொருளாதார சரிவை தவிர்க்கணுமா? இது ஒரு கஷ்டமான முடிவுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. விழிப்புடன் இருங்கள்.